ரெக்கார்ட் ஆக மாட்டேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. ஸோ நம்ம குர்ஆனுடைய வசனங்களை தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். 4வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம இப்போ வந்திருக்கோம். 23வது வசனம் வரைக்கும் நேற்று வரைக்கும் பார்த்தோம். முக்கியமாக இந்த சூரா அன்-நிசால நிறைய சட்டங்களை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரான். அனாதைகளிடம் நீங்கள் இப்படி இருங்க, விதவைகளிடம் நீங்கள் இப்படி இருங்க, உங்கள் சொத்து விவகாரங்களில் நீங்கள் இப்படி இருங்க, தவறு செய்த ஆண்கள்கிட்ட நீங்கள் இப்படி இருங்க, தவறு செய்த பெண்கள்கிட்ட இப்படி இருங்க, ஆண் பெண் 2 பேரும் தவறு செஞ்சாங்கன்னா 2 பேரையும் நீங்கள் தண்டனை கொடுங்க, மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிச்சிடுங்க அப்படின்னு இறைவன் நிறைய சட்டத்திட்டங்களை நமக்கு சொல்லிக்கொண்டே வரான். அதில் 23வது வசனத்தில் எந்தெந்த பெண்களை நீங்கள் அதாவது ஆண்களுக்கு திருமணம் முடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இறைவன் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தான். உங்களுடைய தாய்மார்கள், மகள்கள், சகோதரிகள், அப்புறம் உங்கள் தந்தையோட உடன் பிறந்த சகோதரிகள், இன்னும் அம்மாவோட கூட பிறந்த சகோதரிகள், இன்னும் சகோதரனின் புதல்விகள், சகோதரியின் புதல்விகள், பாலூட்டிய செவிலி தாய்மார்கள், இன்னும் செவிலி தாய்மார்களுடைய சகோதரிகள், பால்குடி சகோதரிகள். அதாவது அந்த உங்களுக்கு பாலூட்டின மாதிரியே வேறு யாருக்கெல்லாம் பாலூட்டினாங்களோ அவங்களும் உங்களுடைய சகோதரிகளாக ஆகிடுவாங்க, பால்குடி சகோதரிகளாக. ஸோ அவங்க, இன்னும் உங்களுடைய மனைவிமாருடைய தாய்மார்கள், அதே மாதிரி உங்களுடைய மனைவியோடைய முன்னாள் கணவர் பெற்றெடுத்த குழந்தைங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் திருமணமாகி அவங்களோட உறவு இல்லாமல் இருந்துட்டு அவங்கள விலக்கிட்டு இன்னும் அந்த பெண்ணை அவங்களுடைய மகளை திருமணம் முடிச்சுக்கிறதுல உங்களுக்கு விருப்பம்னா அதில் அல்லாஹ் எந்த ஒரு இதையுமே உங்களுக்கு தடையையும் அல்லாஹ் கொடுக்கல. ஸோ இப்படி அல்லாஹ் இத்தனை விஷயங்களை சொல்லி நமக்கு ரொம்ப கிளாரிஃபை பண்ணி வைக்கிறான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்து போச்சு. அதுக்கு நிச்சயமாக நான் மன்னிப்பு தருவேன், நான் கருணை புரிபவனாக இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி திருமண விஷயத்துலையும் பெண்களை எந்த மாதிரி நம்ம திருமணம் பண்ணி எந்த பெண்களை திருமணம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் அல்லாஹ்வுடைய லவ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி 5வது ஜுஸு நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 4 ஜுஸும் நம்ம நல்லபடியாக முடிச்சிருக்கோம். இந்த ஆயத்து பாருங்கள். வல் முஹ்சனாத்து மினன் நிசாஇ இல்லா மா மலகத் ஐமானுக்கும் கிதாபல்லாஹி அலைக்கும் வ உஹில்ல லக்கும் மா வராஅ ذَلِكُمْ அன் தப்தகு பி அம்வாலிக்கும் முஹ்சினீன غَيْرَ முஸாஃபிஹீன் فَمَا اسْتَمْتَعْتُمْ بِهِ مِنْهُنَّ فَآتُوهُنَّ أُجُورَهُنَّ فَرِيضَةً وَلَا جُنَاحَ عَلَيْكُمْ فِيمَا تَرَاضَيْتُمْ بِهِ مِنْ بَعْدِ الْفَرِيضَةِ إِنَّ اللَّهَ كَانَ عَلِيمًا حَكِيمًا. அப்போ முஹ்சனாத்து அப்படின்னா மணமானவர்கள், நிசானா பெண்கள், மலக்கத் அப்படின்னா சொந்தமாக்கி கொண்டது, மலக்கத் அப்படின்னா சொந்தமாக்கி கொண்டது, ஐமானுக்கும் அப்படின்னா உங்கள் வழக்கரங்கள், கிதாபல்லாஹி. இப்போ இந்த இடத்துல கிதாபுங்கிறது சட்டம்னு வருது. ஸோ தமிழில் எப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு இடத்துல அதோட அர்த்தம் வேறுபடும். ஸோ அந்த மாதிரி இங்கே கிதாபுங்கிறது இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சட்டம் அப்படின்னு பொருள்படும். புக்குங்கிறத தாண்டி அவனுடைய சட்டம். அலைக்கும் வ உஹில்ல அப்படின்னா அனுமதிக்கப்பட்டது, வராதாலிக்கும் இவர்கள் தவிர, அன் தப்தகு பி அம்வாலிக்கும், அம்வால்னா செல்வங்கள், அம்வாலிக்கும்னா செல்வங்கள், முஹ்சினீன்னா ஒழுக்கமுள்ளவர்கள், முஹ்சினீன் அப்படின்னா ஒழுக்கமுள்ளவர்கள். இதே மாதிரி முஹ்சினீன் நம்ம ஆரம்பத்துலேயும் பார்த்தோம்ல. அதாவது அல்லாஹ் சொல்ல கேட்டு அதை ஏற்றுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்க தான் முஹ்சினீன். அதை கேட்டுக்கிறவங்க முஸ்லீம்,
நம்பிக்கை கொள்வது முஃமின், அதை நடைமுறைப்படுத்துறது முஹ்சின். ஸோ அந்த மாதிரி இவங்க ஒழுக்கம் உள்ளவர்கள். ஒழுக்கம் அப்படிங்கிறதும் அல்லாஹ்வுடைய விதி தானே, அதை நடைமுறைப்படுத்துகிறாங்கல்ல, நம்பி நடைமுறைப்படுத்துகிறாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒழுக்கம் உள்ளவர்கள். முசாஃபிஹீன்னா விபச்சாரர்கள். முசாஃபிஹீன்னா விபச்சாரர்கள். கைர அப்படின்னா இல்லாமல், விபச்சாரர்களாக இல்லாமல் இருந்தால். ஃபமஸ்தம் தஅத்தும் அப்படின்னா சுகம் அனுபவித்தீர்கள். ஃபஆத்து கொடுங்கள். உஜூர்னா மஹர். ஃபரீஸனா கடமையாக. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃபர்லு தொழுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபரீஸத்தன்னா கடமையாக. வலா ஜுனாஹ அலைக்கும் தராசைத்தும்னா விரும்பினீர்கள். ஃபரீஸனா கடமை. ஸோ ஹக்கீமன், இறைவன் அலீமனாகவும் இருக்கான், ஹக்கீமனாகவும் இருக்கான், நன்கு அறிபவன், ஞானமிக்கவன். இப்போ இத்தனை பேரை அல்லாஹ் தடை விதிச்சிருக்கான், இவங்கள நீங்கள் மனைவியராக ஆக்கிக்க கூடாதுன்னு. கூடவே பிறருக்கு மனைவியாக இருக்கிறவங்களும் உங்களுக்கு தடுக்கப்பட்டவங்க தான். ஸோ இது மஹரம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ பிறருடைய மனைவி நமக்கு மஹரமாயிருவாங்களா? இல்லை. ஆனால் அவங்களும் உங்களுக்கு தடை தான். ஆனால் போரில் உங்கள் கைவசம் வந்துவிட்ட பெண்கள் விதிவிலக்கானவர்கள். ஸோ மற்றவங்களுடைய மனைவி உங்களுக்கு தடை செய்யப்பட்டவங்க. ஆனால் போரில் ஒரு சண்டை, எப்போ சண்டை நடக்கும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஆட்சி மேலோங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடுத்து இந்த கலிஃபா, அந்த கிலாஃபத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தலைமையில் போர்கள் நடைபெறும். ஸோ அந்த டைமில் உங்கள் கைவசம் வந்த பெண்கள் மட்டும் விதிவிலக்கானவங்க. இப்போ அந்த மாதிரி போர் டைமில் பெண்களை எடுத்துட்டோம் அப்படின்னா, பெண்களை அவங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அடிமைகள், வேலைக்காரர்களாகிடுவாங்க. ஸோ இப்போ வேலைக்காரர்களாக ஆனவங்க ஒன்று அவங்க அவங்க கணவனை போரில் இழந்திருப்பாங்க, அல்லது அவங்க கணவனும் போர்க்கைதியாக வந்திருப்பாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது, நம்ம இதெல்லாம் எங்கே பார்க்குறோம்? பலஸ்தீனத்தில் பார்க்குறோம். இன்னும் வெவ்வேறு ஹிஸ்ட்ரிஸ்லையும் நம்ம பார்க்குறோம். அந்த பெண்களை எந்த அளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்கன்னு. ஆனால் அல்லாஹ் அந்த மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹ் ஒரு நியமத்தை தரான். அதுதான் இங்கே விஷயம். அதாவது பிறருக்கு மனைவியாக இருக்கிறவங்க உங்களுக்கு தடுக்கப்பட்டவங்க, ஆனால் போரில் உங்கள் கைவசம் வந்துவிட்ட பெண்கள் மட்டும் விதிவிலக்கானவங்க. இது அல்லாஹ்வுடைய சட்டம். இதை பின்பற்றுவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு உள்ளது. இவங்களை தவிர மற்ற பெண்களை உங்கள் செல்வத்தின் வாயிலாக, பெண்களை அந்த ஆண்கள் தங்களுடைய செல்வத்தின் வாயிலாக அடைந்து கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு உள்ளது. மாஷா அல்லாஹ். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்களை பெண்கள் தங்கள் செல்வத்தின் வாயிலாக அடையிறாங்க. அது சீராக இருக்கட்டும், சீர்சனம் கொடுத்து, இன்னும் வரதட்சணை கொடுத்து, மற்ற இதை விட நம்ம இதில் இன்னும் இருக்குதான். பரவலாக இல்லைன்னாலும் நிறைய இடங்களில் இருக்குதான் வரதட்சணை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போது உங்களுடைய செல்வங்களை கொண்டு பெண்களை நீங்கள் எடுத்துக்கோங்க, அடைந்துக்கோங்க, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நிபந்தனையுடன், என்னது? திருமண வரையறைக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு வந்துவிட வேண்டும். நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் அப்படிங்கிற அந்த பாண்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அவர்களுடன் நீங்கள் தகாத உறவில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் அவர்களிடம் அனுபவித்த இன்ப சுகத்திற்கு பதிலாக அவர்களின் மகரை கடமை என உணர்ந்து அதனை கட்டாயம் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள்.
ஸோ அந்த பெண்ணுக்கிட்ட நீங்கள் எவ்வளோ ஒரு இந்த மாதிரி பெண்ணுக்காக வேறு யாருமே சிந்திக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த பெண்ணுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அவங்க செஞ்சு தராங்க, ஸோ அதுக்காக நீங்கள் வந்து மகர கட்டாயம் கொடுத்துருங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் உங்கள் 2 பேர்த்துக்குள்ள மன நிறைவோடு நீங்கள் எதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாலும் அது உங்களுடைய விஷயம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்க அந்த பெண்களை நீங்கள் வந்து மாறுதலாக நடத்தாமல் திருமண பந்தத்துக்குள்ளே நீங்கள் இணைச்சிடணும். இன்றைக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மரியாதை தான், திருமணம் ஆகாமல் இருக்கும்போது ஒரு மரியாதை தான் கிடைக்கும் இன்றைக்கும். ஸோ அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறோம், நீங்கள் திருமண பந்தத்துக்குள்ளே அந்த பெண்களை இணைச்சிடுங்க. அல்லாஹ் இதையெல்லாம் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான், நுண்ணறிவாளனாக இருக்கிறான். இன்றைக்கி ஒவ்வொரு இதுலேயும் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் ஏற்படுதுன்னு நிறைய என்ன சொல்கிறது, சீரியல்கள்லையும் யூடியூப் சேனல்லையும், ஏன்னா இன்றைக்கி நமக்கு அதுதான் உலகமாக இருக்குது. ஸோ இதிலெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக சித்தரிக்கப்படுது. ஏதோ அந்த பெண் வந்து தியாகம் பண்ணி இத்தனை பேருக்கு நடுவில் கஷ்டப்படுற மாதிரி சித்தரிக்கப்படுது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இதுக்கெல்லாம் தீர்வாக தான் இவ்வளோ அழகான விஷயங்களை சொல்கிறான். இன்றைக்கி நம்ம சமூகத்திலேயே ஒரு 2ஆம் திருமணம், 2வது கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வசதி இருக்குது பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்ம மதிக்க மாட்டோம். இல்லை ஒரு விதவைக்கு இன்னும் அவங்களுக்கு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்குது, இல்லை அதை விட பெரிய பொண்ணே இருக்குது, பையன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்க நம்ம யோசிக்கவே மாட்டோம். அவங்க நினச்சாலும் அது அருவருக்கத்தக்க விஷயமாக நம்ம வந்து சித்தரிக்க வச்சுருவோம். அவங்கள நினைக்க கூட முடியாத அளவுக்கு நம்ம சமூகம் பண்ணிடும். அப்படி தான் நம்ம இருக்கோம். ஆனால் அல்லாஹ் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்த சூரா அன்-நிசால இறக்கியிருக்கான் பாருங்கள். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு சின்ன விஷயம்தான், இன்றைக்கி நம்ம அதை நினைக்கும் போது எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இல்லாமல் தானே இன்றைக்கி சமூகம் இவ்வளோ ரொம்ப இதாகி போகுது. ஆண்களுக்கு இவ்வளோ ஒரு திமிராக போகுது, யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலான்னு. ஆனால் அல்லாஹ் இந்த சட்டத்தை ஆண்களுக்கு தானே கொடுத்துருக்கான். இதை எந்த அம்மாவாச்சும் தன்னோட பையனுக்கு சொல்லி வளர்க்குறாங்களா? வளர்த்துருந்தா இன்றைக்கி இந்த நிலமை வருமா? அப்போ அந்த அம்மாவுக்கு இந்த கல்வி புகுத்தப்பட்டு இருந்தால், அந்த அம்மாவுக்கு இந்த கல்வி சொல்லி கொடுக்கப்பட்டு இருந்தால் அவங்க நல்லபடியாக வளர்த்துருப்பாங்கல்ல. அப்போது முழுக்க பெண்ணை எதுவுமே கற்றுக்க விடாமல் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைய நல்லபடியாக வளர்த்துருவோம். குழந்தைய நல்லபடியாக வளர்த்தா, சூரா யூசுஃபில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாருடைய சூழ்ச்சி, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தோட சூழ்ச்சி என்ன அப்படின்னு. ரைட். ஸோ நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அல்லாஹ் ரொம்ப நேர்த்தியான விஷயங்களை எடுத்து சொல்கிறான் ஆண்களுக்கு. பெண்களுடைய விஷயங்களை நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு ஆண்களுக்கு சொல்கிறான். மாஷா அல்லாஹ். நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். இன்றைக்கி இல்லைன்னாலும் அந்த குழந்தை நல்ல விவரம் தெரிஞ்சு வரும்போது அது யோசிக்கும். இன்றைக்கி லவ்வுங்கிற பேரில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஏன் அந்த பையனை 30 வயசுக்கு மேலே தான் அவன் செட்டில் ஆவான், 35 வயசுக்கு மேலே தான் கல்யாணம். 35 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி என்ன செய்ய, பண்ணாமல் இருந்து என்ன செய்ய? 30 வயசு ஆகுதுமா இன்றைக்கெல்லாம். 30 வயசில் தான் நீங்கள் திருமணமே பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இப்போ உங்கள் கணவன் உங்களுக்கு வயசு என்ன? திருமணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 19 வயசு, 20 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா 30 வயசு. அப்புறம் எப்படி? அப்போ அந்த 10 வருஷமாக இவங்க லவ்வுங்கிற பேரில் இன்றைக்கி பேசி வச்சுட்டு அதுக்கும் ஒரு டைமிங் எடுத்துக்கிட்டு நம்ம தான் அதுக்கெல்லாம் வந்து இது. ஸோ எந்த டைமில் எப்போ திருமணம் பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த பெண் முழுக்க இது எந்த பையனோட அப்பா அம்மாட்டையும் அல்லாஹ் பேசவே இல்லை. எந்த பொண்ணோட அப்பா அம்மாட்டையும் அல்லாஹ் பேசவே இல்லை. டைரெக்டாக அந்த பையன்கிட்ட பேசுகிறான் அல்லாஹ். இப்போ டைரெக்டாக அந்த பையன்கிட்ட பேசுகிறான் அல்லாஹ் அப்படின்னா, இப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆணுக்கு அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்குது. அவன்தான் ஃபுல்லுமே இது பண்ணணும்.
ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அந்த என்ன சொல்கிறது, சுபஹானல்லாஹ், அம்மா தான் அம்மா கையில் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கோம். உண்மையிலே அல்லாஹ் இதெல்லாம் திருமணத்தை பற்றி யார்கிட்ட பேசுகிறான் நீங்களே பாருங்கள். திருமணத்தை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய ஆள் யாருன்னு நீங்களே பாருங்கள். அதுவும் யாருக்கிட்ட எப்படி என்ன திருமணங்கிறத ரொம்ப ரொம்ப ஓப்பனாக கிளியராக முபீனாக அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வமல்லம் யஸ்ததி மின்கும் தௌலன் ஐயன் கிஹல் முஹ்சனாத்தில் முஃமினாத்தி ஃபமிம்மா மலகத் ஐமானுக்கும் மின் ஃபதயாத்திகுமுல் முஃமினாத் வல்லாஹு அலமு பிஈமானிக்கும் பஅஸுக்கும் மின் பஅஸ் فانكحوهن بإذن أهلهن فآتوهن أجورهن بالمعروف محصنات غير مسافحات ولا متخذات أخدان فإذا أحسن فإن أتين بفاحشة فعليهن نصف ما على المحصنات من العذاب ذلك لمن خشي الأنات منكم وأن تصبروا خير لكم والله غفور رحيم. மேலும் ஈமான் இறைநம்பிக்கை கொண்ட அடிமைகள் அல்லாத பெண்களை திருமணம் செய்து கொள்ள உங்களில் எவர் வசதி வாய்ப்பு பெறவில்லையோ அவர் உங்கள் ஆதிக்கத்தில் இருக்கின்ற இறைநம்பிக்கை கொண்ட அடிமை பெண்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளட்டும். அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை நன்கு அறியக்கூடியவன். நீங்கள் ஒருவர் இன்னொருவரிலிருந்து தோன்றியிருக்கிறீர்கள். எனவே அவ்வடிமை பெண்களை அவர்களை பராமரிப்போரின் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள். மேலும் அவர்களுக்குரிய மகரை நல்ல முறையில் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அப்பெண்கள் திருமண வரையறைக்கும் உட்பட்டவர்களாகவும் தகாத உறவில் ஈடுபடாதவர்களாகவும் மற்றும் கள்ள காதலர்களை வைத்து கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரையறைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அவ்வடிமை பெண்கள் திருமண வரம்புக்குள் கொண்டு வரப்பட்ட பிறகு ஒழுக்கக்கேடான செயல் எதனையும் செய்துவிட்டால் அடிமைகள் அல்லாத பெண்கள் மீது விதிக்கப்படும் தண்டனையில் பாதி அவர்களுக்கு உண்டு. திருமணம் முடிக்காத காரணத்தால் இறையச்சமுடைய வாழ்வில் இருந்து பிறழ்ந்து விடுவோமோ என்ற அச்சம் உடையவருக்கே அடிமை பெண்களை மணந்து கொள்ளலாம் எனும் இந்த சலுகை அளிக்கப்படுகிறது. ஆயினும் நீங்கள் பொறுமையை மேற்கொள்வதே உங்களுக்கு சிறந்தது. மேலும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனும் ஆவான். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது அடிமை இல்லாத ஒரு பெண்ணை, வேலைக்கு போகாத ஒரு வேலையில் இல்லாத ஒரு பெண்ணை இன்றைக்கி அடிமை இல்லாத பொண்ணு அப்படின்னா வேலை செய்யாமல் இருக்காங்க இல்லையா? வீட்டில் அத்தாவுடைய அரவணைப்பில் அத்தாவுடைய ஃபுட்டை இவங்களாம் சொந்தமாக, அதாவது இன்றைக்கி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தான் சொந்தமாக சுயமாக சம்பாதிச்சா அவங்க இண்டிபெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. உண்மை அப்படி இல்லை. நீங்கள் சொந்தமாக சம்பாதிக்கிறதும் இன்னொருத்தவங்கக்கிட்ட அடிமையாக வேலை பார்க்குறது தான் அர்த்தம். அப்படி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அடிமை தான். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு சுதந்திரமான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க உங்ககிட்ட பணம் இருந்தால், எப்பா இன்றைக்கி நம்ம குமருக கல்யாணம் பண்ண வசதி இல்லாமல் ரொம்ப நாள் வரைக்கும் வீட்டிலையே இருக்காங்கன்ற மாதிரிலாம் பார்க்குறோம். எவ்வளோ முரண்பாடாக இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி இஸ்லாமிய சமூகம்னு மற்றவங்க ஏற்றுப்பாங்க? நம்ம சமூகத்திலேயே எத்தனையோ குமருக திருமணம் முடிக்க வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வீட்டில் உள்ள அந்த பெண்களை உங்ககிட்ட சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் பண்ணுங்கள், சக்தி இல்லைன்னா நீங்கள் அடிமை பெண்களை அவங்களுடைய உரிமையாளர்கிட்ட நீங்கள் இது பண்ணி, அதாவது அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் திருமணம் பண்ணிக்கிடலாம். திருமணம் பண்ணிவிட்டு அவங்கள என்ன பண்ணலாம், அந்த வீட்டில் வேலை பார்த்தது போக உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதுதான் இன்றைக்கி உள்ள கான்செப்டில் நீங்கள் யோசிக்கணுன்னா இதுதான். வீட்டு வேலை பார்க்குற மாதிரி இல்லை வேறு ஏதோ வேலை பார்க்குற மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கி அவங்கள நீங்கள் திருமணம் பண்ணணும். திருமணம் பண்ணால் அவங்கக்கிட்ட போய் வேலை பார்த்துட்டு அவங்க வேலை மட்டும் பார்த்துட்டு வருவாங்க.
மற்றபடி அங்கே உள்ள ஏன்னா இவங்க வந்து வேலைக்காரவங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறது, மற்றவங்க இது பண்ணிடக்கூடாது, அப்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காகவும் எல்லாம் வந்து ரொம்ப இது போடுறான் பாருங்கள். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இவங்களை பார்த்துக்க முடியலை, அதாவது ஒரு சுதந்திரமான பெண்ணை திருமணம் முடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் அடிமை பெண்களை திருமணம் பண்ணிக்கோங்க. ஆனாலும் இந்த சலுகை உங்களுக்கு எப்போ அப்படின்னா, என்னால் முடியலை, என்னுடைய இது எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு திருமணம் அவசியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த சலுகை. இல்லை என்னால் பொறுமையாக நான் இருந்துக்கிருவேன் அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க, உங்களுக்கு அந்த பொருளாதாரம் வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. அப்போ அல்லாஹ் வந்து உங்களுக்கு மன்னிப்பு வழங்குவான். அவனுடைய அந்த கருணை, மன்னிப்புன்னு வந்தாவே ரஹீம்னு வருமே பாருங்க, ரஹீம், கஃபூருர் ரஹீம். அப்போ திருமண விஷயத்தில் அல்லாஹ்வுடைய லவ் கிடைக்குதுமா. முக்கியமாக அந்த ஆண்களை இப்படி நீங்கள் திருமணம் பண்ணுங்கள். இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குல்ல, பெண்களுக்கு ஏதோ அல்லாஹ் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் குரானில் பாருங்கள், ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்கள்கிட்ட காசு இருந்தால் நீங்கள் நல்ல அதாவது சுதந்திரமான பெண்களை திருமணம் பண்ணுங்கள், காசு இல்லைன்னா அடிமை பெண்களை திருமணம் பண்ணுங்கள். அதுலேயும் அந்த அடிமை பெண்கள் வந்து இந்த மாதிரி தவறான விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் அவங்க தவறானவங்களாக இருக்காங்களா என்னென்னு. ஒருவேளை தப்பான விஷயங்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் சுதந்திர பெண்ணுக்கு என்ன தண்டனையோ அதில் பாதி தண்டனை இவங்களுக்கு அல்லாஹ் அதுவும் சொல்லிட்டான். ஏன்னா ஒரு அடிமை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கும் சுதந்திர பெண்ணை விட, ஒரு வேலை பார்க்குற பெண்ணுக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து முடிஞ்சளவு அவங்களுடைய கற்பை காப்பாற்றிடுவாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இவங்களுக்கு தர்றதை விட பாதி தண்டனை தான் இந்த அடிமை பெண்களுக்கு. அப்போ அல்லாஹ் எவ்வளோ அடிமை பெண்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம எப்படி சிந்திக்கலான்னா இப்படி தான். அதாவது போரில் அங்கே கணவனை இழந்த பெண்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து வேலையாட்களாக வச்சுருக்கிறதும் சரி, இன்றைக்கி காசுக்காக வேலை பார்க்க வரவங்களும் சரி, இன்றைக்கி காலகட்டத்தில் அடிமைகள் தான். ஸோ இந்த மாதிரி இப்போ யோசிங்க, பெண்கள் நீங்கள் வந்து ஜாப் போகணுமா வேணாமான்னு. ஸோ அல்லாஹ் வந்து ஜாப் போகாதவங்களை திருமணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு தனி தகுதி வேணுங்கிறான் அல்லாஹ். அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாகவே மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஜாப் போகிறத விட அத்தா காசில் இருக்கிறதும் கணவன் காசில் இருக்கிறதும் சந்தோஷம்தான், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஒரு விஷயம் அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்கிறான். யாரெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி தகாத உறவில் ஈடுபடக்கூடாது, கள்ளக்காதலர்கள் வைத்திருக்கக்கூடாது, இதிலெல்லாம் அவங்க சரியாக இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அடிமை பெண்களை கூட திருமணம் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். யுரீதுல்லாஹு லியுபய்யின லக்கும் வயஹ்தீக்கும் சுனனல்லதீன மின் கப்லிக்கும் வயதூப அலைக்கும் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். உங்களுக்கு முன் சென்ற உத்தமர்களின் வழிமுறைகளை உங்களுக்கு விளக்கிடவும் அவ்வழிகளிலே உங்களை நடத்தி செல்லவும் அல்லாஹ் விரும்புகிறான். அவன் உங்கள் பக்கம் தன் கருணை பார்வையை திருப்ப நாட்டம் கொண்டுள்ளான். மேலும் அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் நுண்ணறிவு மிக்கவனாகவும் இருக்கிறான். இன்றைக்கி அல்லாஹ் நமக்கு சொல்கிற மாதிரியே இருக்குல்ல, நமக்கு முன்னாடி சென்ற நல்லவங்களுடைய வழிமுறையில் அல்லாஹ் நம்மளையும் கொண்டு போக நினைக்கிறான். அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்லித்தரான். இப்போ இது அல்லாஹ்வுடைய அந்த லவ் பார்வை வந்து கருணையான பார்வை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வரணும்னு அவன் ஆசைப்பட்றான். ஸோ நம்ம எல்லாரையும் அல்லாஹ் நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ இந்த வழிமுறைகள்லாம் இந்த கணவன் மனைவி இந்த திருமண சட்டங்கள்லாம் இது வரைக்கும் நமக்கு தெரியலைன்னாலும் இன்றைக்கி அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். அப்படின்னா அல்லாஹ்வுடைய அந்த லவ் நம்மக்கிட்ட இருக்குது, அல்லாஹ் நம்மளை நேரான வழியின் பக்கம் கொண்டு செல்ல நாடிட்டான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடலாம். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களெல்லாம்
எப்படி கதை மாதிரி சொல்ல முடியுமோ அப்படி கதை மாதிரி சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்க மனசில் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வைங்க. திருமணம்ங்கிறது இன்றைக்கி எனக்கே இது நாள் வரைக்கும் என்னுடைய திருமணம் வரைக்குமே கூட திருமணம்னா என்னன்னு தெரியலை. 23 வயசில் நான் திருமணம் பண்ணி வச்சாங்க எனக்கு. அப்போ வரைக்கும் திருமணம்னா என்னன்னு தெரியலை. நானும் படித்தேன், என்னென்னமோ பண்ணேன். ஆனால் திருமணத்தோட பேசிக் விஷயம் என்னன்னு தெரியலை. இத்தனை சட்டங்கள் இருக்குங்கிறது சுபஹானல்லாஹ் தெரிஞ்சிருந்தும் ஆனால் அதுபடி திருமணங்கள் நடக்குதா அப்படின்னா தெரியலை. ஸோ அதனால் இறைவன் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக சொல்லி தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவோம் அல்லாஹ்வோட இந்த திருக்குரான் மூலமாக. அல்லாஹ்வும் அதைத்தான் நாடுறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும் வயுரீதுல்லதீன யத்தபிஊன ஷஹவாத்தி அன் தமீலு மைலன் அஸீமா. ஆம், அல்லாஹ் உங்கள் பக்கம் தன் கருணை பார்வையை திருப்பவே விரும்புகிறான். நல்லா இருக்குல்ல? ஆனால் தம் மன இச்சைகளை பின்பற்றி கொண்டிருப்பவர்களோ நேரிய வழியில் இருந்து நீங்கள் வெகு தூரம் விலகிச் சென்றிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போது இந்த மன இச்சையை பின்பற்றி கொண்டிருக்கிறவங்க யார்? இன்றைக்கி இந்த உலகந்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நம்ம இந்த தஜ்ஜாலு, இந்த டீப் சொசைட்டி, இந்த இல்லுமினாட்டி இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம். அதெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் மற்ற ஹிந்துஸு, கிறிஸ்டின்னு அப்படிலாம் யோசிக்காதீங்க. டைரெக்டாக இவங்களையே வச்சு யோசிங்க. அதாவது யாரெல்லாம் தன்னோட மன இச்சையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க நம்மளையும் நேரான வழியிலேருந்து வழிபிறலணும்னு ஆசைப்பட்றாங்களாம். ஸோ இன்றைக்கி இந்த சமூகமே அதோட கட்டை அப்படியே மாற்றி வேறு கட்டில் இருக்குன்னா யார் காரணம்? ஏன்? ஷைத்தான் தன் கூட இருக்கக்கூடிய சில ஆட்களை வச்சு இதை அப்படியே மாற்றுறான். அதில் நம்ம ஆட்கள்லையும் மன இச்சைப்படி வாழக்கூடிய எல்லாருமே இதில் வருவோம். நீங்கள், நான், இன்னும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாரெல்லாம் மன இச்சையை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்க எல்லாமே எப்போவுமே இந்த மாதிரி மன இச்சைகளை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு வந்தால் ஒன்று நம்மளை யோசிக்கணும், அல்லது பெரிய சமூகமான அந்த இலுமினாட்டிஸை யோசிக்கணும். இதை தாண்டி நம்ம பக்கத்தில் உள்ளவங்களை, எய்த்த வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கண்டிப்பாக சிந்திக்காதீங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங் உடையும். அப்படி வேணாம். ஸோ எப்போவுமே ஒன்று நம்மளை யோசிங்க, இல்லை யார் உண்மையான எதிரியோ அவங்கள யோசிங்க. இடைப்பட்டவங்களை நீங்கள் சிந்திக்கவே வேணாம். அது அவங்களாச்சு அல்லாவாச்சு. ரைட்? அப்போ அல்லாஹ் நேரான வழி காமிச்சாலும் இவங்க நம்மளை வழிகடணும்னு தான் நினைக்கிறாங்க. இந்த விஷயங்கள், திருமண விஷயங்களே பாருங்கள், இன்றைக்கி தான் நமக்கு புதுசாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த திருமண விஷயங்களை அப்படியே மாற்றி வச்சுருக்கிறது யார்? தேடி பார்த்தா தெரியும். ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். யுரீதுல்லாஹு அன் யஹஃபிஃப அன்கும் வஹுலீகல் இன்சானு ஸஈஃபா. அல்லாஹ் உங்கள் மீது உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த விரும்புகிறான். ஏனென்றால் மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டுள்ளான். அல்லாவே நம்ம மீது இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை தளர்த்தத்தான் நினைக்கிறான். மனிதனே பலவீனமானவன். படைச்ச அல்லாஹ்க்கு தெரியாதா இவனால் என்னென்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு? ஸோ அல்லாஹ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை தளர்த்தத்தான் பார்க்குறான் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? 35 வயசில் தான் கல்யாணம், நீ 10-12 வருஷமாக எவ்வளோ வேணால் லவ் பண்ணு, நான் சொல்கிறவளை தான் நீ கல்யாணம் பண்ணணும், நான் சொல்கிறவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும், நீ லவ் பண்ணும்போது திருமணம் பண்ணணும்னு சொன்னால் நான் பண்ணி வைக்க மாட்டேன். இதெல்லாம் யார் சொல்கிறா? இதெல்லாம் இவ்வளோ பெரிய கட்டுப்பாடுகள்லாம் யார் பண்ணுறா? அல்லாவா நம்மளா? அல்லாஹ்க்கு தெரியும் நம்மளால் எது முடியும் எது முடியாதுன்னு. அதனால் அல்லாஹ் டைரெக்டாக நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்கா, நீங்கள் நல்லபடியாக கல்யாணம் பண்ணுங்க. அல்லாஹ்
அந்த மனைவியை காப்பாற்றுற அளவுக்கு அவன் பொருளாதாரம் தருவான். ஆனால் இன்றைக்கி வந்து வீடு இருந்தால் தான் பொண்ணு தருவேன், அந்த மாப்பிள்ளை இவ்வளோ படிச்சிருந்தாதான், இவ்வளோ சம்பாதிச்சாதான், சம்பாதிச்சும் அத்தா அம்மாவுக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த பயலுக்கு அடுத்த கல்யாணமே. இதெல்லாம் எழுதப்படாத விதியாக நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இதெல்லாம் தான் கட்டுப்பாடு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி கட்டுப்பாடெலாம் நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை, தளர்த்த தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறான். நம்மளை தான் கூப்பிட்றான். யா யுஹல்லதீன ஆமனு லா தாக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதிம் மின்கும் வலா தக்துலு அன்ஃபுசக்கும் இன்னல்லாஹ கான பிகும் ரஹீமா. இப்போ நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் ஒருத்தர் மற்றவரின் பொருள்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். பொருளீட்டுவதற்கு உங்களுக்கிடையே பரஸ்பர விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும். உங்களை நீங்களே மாய்த்து கொள்ள வேண்டாம். திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அளப்பரிய கருணை புரிபவனாக இருக்கிறான். அடுத்து திருமண விஷயங்களை பேசிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவங்களே, ஒருத்தர் மற்றவங்க அவங்களுடைய பொருளை வந்து தவறான முறையில் நீங்கள் சாப்பிடாதீங்க. ஆனால் பொருள் ஈட்டுவதற்காக உங்களுக்கிடையே பரஸ்பர விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் இருக்கல் வேண்டும். ஸோ வந்து இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப நுணுக்கமான விஷயம். அதாவது தவறான முறையில் உண்ணாதீங்க அப்படின்னு வரும்போது, இப்போ நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க. அப்போ நான் வந்து அந்த ஹோட்டலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்வெஸ்ட் இல்லை, வட்டிக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு 20,000 ரூபா வட்டி கொடுத்துட்டு நான் சொல்கிறேன், நீ வந்து எனக்கு அடுத்த மாதம் 22,000 ரூபாவா தரணும் அப்படிங்கிறேன். அப்போ இப்படிங்கிறது உங்களுடைய உழைப்பில் நான் ஒரு 2,000 ரூபா சுரண்டிக்கிறது. இது தவறான முறையில் உண்ணுறது. ஆனால் உங்களுக்கிடையே பரஸ்பர விருப்பத்தின் அடிப்படையில், அதாவது 2 பேரும் பேசி வச்சு, இப்போ வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், என்ன சொல்கிறது, வியாபாரம் பண்ணணும். ஆனால் உங்ககிட்ட போதுமான பணமும் இல்லை, கொஞ்சம் பணம் வச்சுருக்கீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீ வியாபாரம் பண்ணுறதுல இவ்வளோ லாபம் எனக்கு வேணும், இவ்வளோ ஷேரு. அப்போ வியாபாரத்தில் ஷேரு வரும்போது எனக்கு அது லாபம் வந்தால் அந்த லாபத்தில் எனக்கு பங்கு, நஷ்டம் வந்தால் அந்த நஷ்டத்துலேயும் என்னோட அமௌண்ட்டும் போகும். இது பரஸ்பரமாக நம்ம பேசி வச்சுக்கிறது, கொடுக்கல் வாங்கல். இது நம்ம பண்ணலாம். ஸோ அதை நம்ம அல்லாஹ் சொல்லுவான், அதாவது வட்டியும் வியாபாரமும் ஒரே லெவலில் ஒரே மாதிரி பார்க்க தெரியும். ஆனால் வட்டி வந்து தேஞ்சிட்டே போகும், வியாபாரம் வந்து பறக்கத்து இருக்கும்னு அல்லாஹ் சொல்லுவான். ஏன் அப்படின்னா, இப்போ வட்டின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். இது உங்கள் வயிற்றில் அடிக்கிற ஒரு விஷயம் தானே. ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் வந்து என்னோட ஒரு இதுதான் வந்து அப்போ உள்ள வியாபாரிகளும் பண்ணியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரி, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் சரி, எல்லாருமே இது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து வெளியே போய் வியாபாரம் பண்ணணும்னு இல்லை, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட இதில் இது பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதனுடைய லாபம் நமக்கு லாபம் கொடுக்கும், நஷ்டம் நமக்கும் நஷ்டம். அப்போ இந்த இடத்துல யாருடைய இது, இப்போ அவர் உழைச்சதுக்கு அவருக்கான இது வரும். அதே மாதிரி நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்க, நீங்கள் உழைச்சதுக்கு உங்களுக்கான லாபமும் எடுத்துப்பீங்க. எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பர்சன்டேஜ் எனக்கு வந்து லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எனக்கும் மியூச்சுவலாக எனக்கும் பெனிஃபிட்டு, உங்களுக்கும் பெனிஃபிட்டு. இது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் தானே. நல்லா சிந்திச்சு பாருங்கள். கடனும் அல்லாஹ் இங்கே பேசலை, கடன் கொடுங்கன்னு பேசலை.
அல்லாஹ் சொல்கிறான் பரஸ்பர விருப்பத்தின் அடிப்படையில் குடுக்கல் வாங்கல்ங்கிறான். கடன்னு சொல்லலை. 2 பேருக்குமே மியூச்சுவலாக ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வியாபாரம். கடன் கொடுத்தா எனக்கு என்ன பெனிஃபிட் வரும் சொல்லுங்கள்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 20,000 கடன் தரேன். நீங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 20,000 எனக்கு ரிட்டர்ன் தரீங்க. இதில் என்ன பெனிஃபிட்டு? அந்த 20 வருஷத்தில் என்ன 20,000 மதிப்பு குறைஞ்சிரும். ஆனால் நீங்கள் எனக்கு 20,000 மட்டும்தான் தருவீங்க, எனக்கு குறைஞ்சிரும். அப்போ நான் அங்கே நஷ்டமடைகிறேன்ல. அல்லாஹ் யாரையும் நஷ்டமடைய சொல்ல மாட்டான். 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொடுக்கணும். இதுக்கு தான் தெளிவான ஃபினான்ஷியல் அறிவு நமக்கு வேணும். இதுக்கு தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து ஸ்ப்ளாஷ் ரீடிங் கிளப்பில் அந்த ஃபினான்ஷியல் விஷயத்துக்காக அந்த புக்கை நம்ம படிக்க போகிறோம், ரிச் மேன் இன் பாபிலோன் அப்படின்னு. பட் ஏன் இதை நான் ரொம்ப திருத்தமாக நான் பேசுகிறேன் அப்படின்னா காரணம் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப நம்ம தவறான முறையில் நம்ம நினச்சிட்ருக்கோம். வட்டி ஹராம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்னன்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்கோம். அதையும் எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு மாதிரி 2 சைடும் நீதமாக இருக்கணுமா, யாருக்குமே லாஸ் ஆகக்கூடாது. அப்படின்னா அதுக்கு உரிய விஷயம் என்னன்னு நம்ம சிந்திக்கிற அளவுக்கு எல்லாம் நமக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கிடணும். ஸோ உங்களுக்குரிய பரஸ்பர விருப்பத்தில் நீங்கள் குடுக்கல் வாங்குதல் இருக்கணும். ஸோ இதுக்காக உங்களை நீங்கள் மாய்ச்சிக்காதீங்க, கொலை பண்ணிக்காதீங்க. ஏன்னா இதில் தான் பிரச்சனையே வருது. இப்போ கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போது இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த ஷேரிங்கில் பிரச்சனை வரும். ஏன்னா இந்த ஒரு இது என்னென்னா, இந்த வியாபாரம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சில ஆட்கள் இருக்காங்க. பெரிய பெரிய மர்ஷன்டைஸ்லாம் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆனால் இப்போ இதுக்காக நம்ம போயிட்டு ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்கலாம் அந்த மர்ஷன்டைஸில் உள்ளவங்க நிச்சயமாக நம்மளை மாய்ச்சிடுவாங்க. அல்லாஹ் தான் சொல்கிறான், மாய்ச்சிக்காதீங்க, அல்லாஹ் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், அல்லாஹ் அவங்க எல்லார் மேலேயும் கருணை புரியத்தான் ஆசைப்படுறான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறான். உங்களுக்கு புரியுதா? நான் ரொம்ப ஸ்பீடாக எதுவும் போகிறேன்னா? கொஞ்சம் நிதானமாக திரும்ப கூட ஒரு தடவை இதை நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதாவது பொருளாதார ரீதியாக வட்டி கொடுப்பது எவ்வளோ இன்னொருத்தவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பலகீனமோ, அதே மாதிரி கடன் கொடுப்பதும் வியாபார ரீதியில் பலகீனம்தான். அப்போது வியாபாரம்னு வரும்போது கடன்கிறது வேறு கேட்டகரி, அது வேறு இதில் வரும். ஆனால் பொருளாதாரம், இன்றைக்கி நான் வாழணும் அப்படின்னா எனக்கு ஒரு பொருளாதாரம் வேணும்ல. ஸோ அந்த பொருளாதார ஃபினான்ஷியல், அதுதான் உண்மையான ஃபினான்ஷியல், உண்மையான எக்கனாமி. அப்போ அந்த எக்கனாமிக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி இருக்கணும், இதுக்காக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் இதில் என்னோட கருணையை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இதை நீங்கள் நிதானமாக சிந்திச்சு பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிப்படும். இதில் உங்களுடைய கல்வியை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் ரொம்ப மோசமான நிலையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஜக்காத்து கொடுங்க, இது இன்னும் சதக்கா கொடுங்க, தர்மம் கொடுங்க, இப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் யாரும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு எதுவும் சொல்லித்தரதில்லை. உண்மையிலேயே விஷயம், உங்களுடைய வாழ்வாதாரம் கரெக்டாக இருந்து அதை நீங்கள் செலவு பண்ணாவே எத்தனையோ பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் சதக்கா தர்மம் அப்படின்னு போனால் நம்ம கை மேலோங்கின மாதிரியும் மற்றவங்க கை கீழோங்கின மாதிரியும் இருக்கும். இதில் எங்கே உங்களுக்கு சமநிலை கிடைக்குது? அல்லாஹ்வுடைய கை தான் மேலோங்கணும், நம்ம கை கீழே தான் இருக்கணும். அப்படின்னா நம்ம தர்மம் செய்கிறத தாண்டி ப்ராப்பராக நம்ம செயல்படணும். அதுதான் நீதம். எனக்கும் லாபம் இருக்கணும், உங்களுக்கும் லாபம் இருக்கணும். அதுதான் மியூச்சுவல். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ் உங்கள் மீது கருணை புரிப வந்தான் அப்படிங்கிறான்.
ஸோ மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் யாருக்கும் வந்து நீங்கள் தானம் தர்மம் பண்ணுறத தாண்டிலும் அந்த உரியவங்களுக்கு உரிய கூலியை நீங்கள் கொடுங்க. ப்ராப்பராக நீங்கள் செலவு பண்ணுங்கள். அதுலேயே மற்றவங்களுக்கு அதற்குரிய என்ன சொல்கிறது, அந்த ரிஸ்க்கு வந்து போய் சேர்ந்துடும். அதில் தான் உங்களுக்கும் என்ன ஆகும், அந்த மமதை, நமக்கும் என்ன ஆகும், அந்த மமதை வராது, அந்த ஒரு பெருமிதம் வராது. நான் இவ்வளோ சதக்கா பண்ணேன், இவ்வளோ தர்மம் பண்ணேன். எதுக்கு? அது என்றைக்காக இருந்தாலும் ஷைத்தான் ஏதாவது ஒரு இடத்துல தூண்டி விடுவான். அப்போ நீங்கள் அதுக்காக நான் தர்மமே பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது எக்ஸ்ட்ரா விஷயங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள் நல்லபடியாக. ஆனால் முதல்ல உங்கள் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ அதுக்கு பெண்கள் நிச்சயமாக இந்த ஃபினான்ஷியல் விஷயங்களை புரிஞ்சுக்கிடணும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ عُدْوَانًا وَظُلْمًا فَسَوْفَ نُصْلِيهِ نَارًا وَكَانَ ذَلِكَ عَلَى اللَّهِ يَسِيرًا. எவன் வரம்பு மீறியும் அநீதியாகவும் இவ்வாறு செய்கிறானோ அவனை நாம் நெருப்பில் வீசியே தீருவோம், மேலும் இது அல்லாஹ்வுக்கு இலகுவானதாக உள்ளது. பாருங்கள், அல்லாஹ் வந்து தானம் பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்கன்னெலாம் சொல்லலை. பரஸ்பர விருப்பத்தில் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கோங்க. 2 பேருக்கும் இப்போ மியூச்சுவலாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அப்படி நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் யாராவது வரம்பு மீறுனா, வட்டிக்கு கொடுத்தா நான் உங்களுக்கு வட்டிக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களை நான் சுரண்டுறேன், இல்லை நான் வந்து கடனாக தரேன் அப்படின்னா என் காசில் நீங்கள் அனுபவிச்சுக்கிறீங்க, அப்போ எனக்கு லாஸு. அப்போ இது 2மே வரம்பு மீறுறது தான். விஷயம் புரியுதா? வியாபார விஷயத்தில் ரொம்ப நுணுக்கமானது இருக்குமா. நம்ம எடுத்தோடனே வந்து ஒரு ஃபத்வா கொடுத்துடக்கூடாது. அதுக்காக தான் ரொம்ப நிதானமாக இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு வாழ்வாதாரம், ஒருத்தவங்களுக்கு வாழ்வாதாரம் ஈஸியாக பலர் வந்து சதக்கா கேட்டுடுறாங்க. நம்மளால் கொடுக்க முடியுதோ இல்லையோ கேட்டுட்டாங்களேன்னு நம்ம வந்து செய்கிறோம். ஆனால் யாருமே நமக்கான வாழ்வாதாரத்துக்கான விஷயத்தை ஏற்பாடு பண்ணி தரதில்லை. ஸோ விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கணும். அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்குறான். அதுக்கப்புறம் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த செலவுகள் ப்ராப்பராக இருந்தாவே யாருக்கு நஷ்டம் வரப்போகுது? யார் ஏழையாக இருக்க போகிறா? யோசிச்சு பாருங்கள். நஷ்டம் வந்தால் தானே ஏழை. இப்போ ஒரு காத்தாடி ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க. அந்த பஞ்சு மிட்டாயை எல்லோரும் வாங்கிட்டாவே போதுமே, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதே. அதை விட்டுட்டு அந்த பஞ்சு மிட்டாயை வாங்காமல் நம்ம போய் மாலில் போய் வேறு ஏதோ வாங்கி சாப்பிட்றோம். அப்போ இவங்களுக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கலை, ஆனால் அவங்களுக்கு போய் நம்ம வந்து தர்மம் பண்ணுறதுங்கிறது அவங்கள இழிவுபடுத்துறது தானே. நமக்கும் அங்கே நன்மை இல்லை, அவங்களுக்கும் இது இல்லை. அதுக்கு பதிலாக நான் வந்து மாலில் எதுவும் வாங்காமல் இவங்கள்ட்ட போய் 2 பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அப்போ அவங்கள நான் கண்ணியப்படுத்துகிறேன்ல. நான் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ட மாதிரியும் போச்சு, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை நான் வந்து செலவு பண்ணதாகவும் போச்சு. அவங்களுக்கு பணம் வந்துடும், அவங்களுக்கு இப்போ சதக்காவே தேவைப்படாது. இவ்வளோதாம்மா கான்செப்ட்டு. ஸோ அதிகமாக நீங்கள் வந்து ரொம்ப சிந்தனை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லி வைங்க, இப்படி இருங்கம்மா. நம்ம சமூகம் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் இப்போ என்கிட்டையுமே வந்து நிறைய பேர் இது பண்ணும்போது நான் யோசிப்பேன், என்னடா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஏன்னா நமக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாக யாருமே எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. ஆனால் நீங்கள் இவங்களுக்கு அது செய்யுங்க, இவங்களுக்கு இது செய்யுங்கன்னு கேட்க மட்டும் வரும்போது மனசு ரொம்ப நோகும். எனக்கெலாம் சீரியஸாக இந்த பெருநாள் டைமில் இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இது என்ன மாதிரி உங்களுக்கும் தோணுச்சா என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நான் பார்த்தேன், குட்டி குட்டி குழந்தைங்க சாக்லேட்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பெருநாள் அன்னைக்கு. அந்த குழந்தைங்களையும் அந்த சாக்லேட்டையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க வந்து அதாவது உங்கள் ஜக்காத்தை நீங்கள் கொடுத்துட்டு போங்க, உங்கள் தர்மத்தை நீங்கள் வச்சுட்டு போங்க
அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுவாங்களே ஒழிய, ஒரு சாக்லேட் கூட, ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட குழந்தைங்க கிட்ட கொடுத்து அனுப்புவோமா நம்ம அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ அதுதான் விஷயம். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அதில் சரியாயிட்டோம்னாவே போதும். யாரும் யாருக்கும் தானம் தர்மம் பண்ணவே வேணாம். அண்ணா அல்ல இது வரைக்கும் தானம் தர்மம்னு எங்கேயுமே வாயே திறக்கலை. நம்மளும் 5வது ஜுஸு எடுத்துட்டோம். 5 ஜுஸு 4 ஜுஸுலையும் தானம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. செலவு தான் பண்ண சொல்கிறான், மியூச்சுவலாக செலவு பண்ண சொல்கிறான். ஸோ அப்படி நம்ம அநீதியாக யார் பண்ணாலும் அவங்களுக்கு நரகத்தை அல்லாஹ் வசப்படுத்தி வச்சுருக்கான். அதில் அவங்கள போடுறதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் சொல்லிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளை நிறைய விஷயங்கள் புரிய வச்சு, நிறைய விஷயங்கள் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற நியத்தோட இன்றைக்கான வகுப்பை நம்ம முடிக்கலாம்.